வணக்கங்க. விவசாயத்திற்கு ஒரு உதாரணம் திடீர்னு கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சு. எங்கேயுமே சுற்றி விவசாய காடு இல்லைன்னு பார்க்குறீங்களா? இங்கே வாங்க, இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பாருங்க. என்ன நடந்திருக்குதுன்னு தெரியுதுங்களா? எருமை சாணி போட்டிருக்குது. அதில் அது சாப்பிட்ட தானியத்தை முளைச்சி வந்திருக்கு. இந்த தானியத்துக்கு வயசு இந்த செடிகளுக்கெல்லாம் வயசு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு 15லேருந்து 20 நாளுக்குள்ளார வயசு இருக்கும். சுற்றியுமே எங்கேயுமே தண்ணி கிடையாது. இதெல்லாமே காஞ்சிட்ருக்கு. ஆனால் இது இந்தளவுக்கு பச்சை இருக்குது அப்படின்னா சாணியில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்து முளைச்சிருக்கும், வெளியில் வந்திருக்கும். ஒரு 15 நாள் 20 நாள் அப்படிங்கும்போது இங்கே நமக்கு பனி பெஞ்சிட்ருக்கு. பனி பெய்யும்போது இது பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் போரஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கங்கே காற்றோட்டம் போகிற அளவுக்கு இருக்கும். தண்ணீர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு காற்றோட்டமும் முக்கியம். அதுக்கு தான் மண்ணை நம்ம உழவு ஓட்டுறது. இப்போ இந்த உழவு ஓட்டும் போது இந்த இடத்துல வேறு எங்கேயும் தண்ணி இல்லை. ஆனால் பனி பெய்யுது. பனி எல்லாமே இதுக்குள்ளே உள்ளே போகுது. பாருங்கள், காளான்லாம் முளைச்சி செத்து போச்சு. தெரியுதுங்களா? இங்கே ஒரு காளான். அதுக்கு அப்போ ஈரம் இல்லை. சரிங்களா? ஈரம் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் இதுவாகாது. பாருங்கள், இதுக்கு பனியை எடுத்து வச்சு காற்றோட்டம் உள்ளே போகுது, பனி இருக்குது, எடுத்து வச்சு இந்தளவுக்கு இதுவாகுது. அப்போ விவசாயம் நம்ம தண்ணீர் எந்த அளவுக்கு முக்கியமாக நம்ம கட்டுறோமோ அதே அளவுக்கு காற்றோட்டம் வேணும். அப்போ தண்ணீர் அளவாக கட்டணும். தண்ணீர் நிறையா கட்டி கட்டாந்தரையாட்ட பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். பார்த்தீங்களா? விவசாயத்துக்கு இது ஒரு உதாரணம் தானுங்களே. நான் சொல்கிறது சரிதானே?